Hi guys, welcome back to the channel. இந்த வீடியோவில் parameters பவர் பிஐயில் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் நிறைய வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். parameters அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போது ஒரு ரிப்போர்ட்டை டைனமிக்காக யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம இந்த பேராமீட்டர்ஸை யூஸ் பண்ணலாம். பேராமீட்டர்ஸ் மூலமாக நமக்கு பவர் பிஐ ரிப்போர்ட்டில் என்ன விஷயங்கள் பண்ண முடியும் அப்படின்றத இந்த வீடியோவில் ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பேராமீட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று வந்து விஷுவல் பேராமீட்டர்ஸ், அதாவது ஃபீல்டு பேராமீட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா மாடலிங் பேராமீட்டர்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூமரிக் ஃபீல்டு ரேஞ்ச் இருக்குது இல்லையா, இதெல்லாம் வந்து ஃபீல்டு பேராமீட்டர்ஸ். இன்னொரு பேராமீட்டர் பார்த்தீங்க அப்படின்னா பவர் கோரி மூலமாக நீங்கள் பண்ணுற மாடலிங் பேராமீட்டர்ஸ். பேராமீட்டர் அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு வேரியபிள், அதாவது டைனமிக்காக நீங்கள் அந்த வேரியபிளை சேஞ்ச் பண்ணும்போது அந்த ரிப்போர்ட் இன்ட்ராக்ஷன்ஸ் மாறும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் வந்து ஒரு ரிப்போர்ட்டில் 90 days டேட்டா பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா அந்த ரிப்போர்ட்டோட டேட்டாவை 120 days மாற்றணும் அப்படின்னா ஜஸ்ட்டு நீங்கள் அந்த ஃபீல்டு பேராமீட்டர் வேல்யூ 120 மாற்றினீங்கன்னா உங்களுக்கு 120 days டேட்டா காட்டும். ஸோ இந்த மாதிரி நிறைய விதமான யூஸ் கேஸஸ் இருக்குது. ஸோ அதில் ஃபஸ்ட்டு கேஸ் என்னன்றதை பார்க்கலாம். ஸோ என்கிட்ட ரெண்டு ஃபைல் இருக்குது, எக்ஸல் ஃபைல். ஸோ டவுன்லோட்ஸ் ஃபோல்டரில் இந்த மாதிரி ரெண்டு எக்ஸல் ஃபைல் நான் வச்சுருக்கேன். ஸோ இந்த ரெண்டு எக்ஸல் ஃபைலையும் நான் வந்து பவர் பிஐக்கு லோட் பண்ண போகிறேன். ஸோ லோட் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான், உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கோம். ஸோ அது எப்படின்றத வித்தவுட் பேராமீட்டரில் எப்படி லோட் பண்ணுறது, வித் பேராமீட்டரில் என்ன பெனிஃபிட் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ நான் எப்படி லோட் பண்ண போகிறேன்னா எக்ஸல் புக் கிளிக் பண்ணுறேன், அந்த பாத்தில் ஒரு ஃபைலை செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்தோன்னே ஷீட் கேட்குது, ஷீட் ஒன்று செலக்ட் பண்ணி லோட் கொடுத்துறேன். சிம்பிள், அவ்வளோதான். பவர் பிஐயில் லோட் ஆகிடுச்சு. ஓகே, இங்கே ஃபைல் லோட் ஆகிடுச்சு, அதுக்கான டேட்டா இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ட்ரான்ஸ்ஃபார்ம் டேட்டா போயிடுங்க. ட்ரான்ஸ்ஃபார்ம் டேட்டா போனீங்கன்னா அந்த ஷீட் உங்களுக்கு இருக்கும். இங்கே வந்து அட்வான்ஸ் எடிட்டரில் போனீங்கன்னா அந்த ஃபைல் எந்த பாத்துலேருந்து வருது, அதோட ஷீட் நேம் என்ன டீட்டெயில்ஸுன்றதை உங்களுக்கு அட்வான்ஸ் எடிட்டரில் பார்க்க முடியும். ஓகே, ஸோ இப்போ இந்த மெத்தட் மூலமாக இந்த ஒரு ஃபைலில் தான் லோட் பண்ண முடியும். இன்கேஸ் நீங்கள் வந்து இந்த ஃபைலை சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஃபைல் _example_1 ஃபைலை நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் நான் இன்னொரு ஃபைல் நம்ம பார்த்தோம் இல்லையா சேம் ஃபோல்டரில், ரெண்டாவது ஃபைல், இந்த ஃபைலுக்கு நான் சூஸ் பண்ணோம் அப்படின்னா மறுபடியும் நான் இங்கே போய் இங்கே அந்த ஃபைல் நேமை மாற்றணும். இன்கேஸ் இப்போ நான் இங்கே வந்து 1 2 அந்த டிஃப்ரென்ஸ் தான், அதனால் ஈஸியாக நான் மாற்றிட்டு டன் கொடுத்தேன்னா அந்த ஃபைல் எனக்கு லோட் ஆகிடும். பட் இதே இது பெரிய ஃபைல் நேம் வேறு ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்ற இடத்துல நம்ம என்டையர் பார்த்து மாற்ற வேண்டியிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபைல் நேம் சேஞ்சஸை சிம்பிளாக எப்படி போய் பண்ணலாம் அப்படின்றது தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு பேராமீட்டர் எப்படி யூஸ் ஆகுதுன்றது பார்க்கலாம். ஓகே, பேராமீட்டர்ஸ் அப்படின்றது இங்கே தான் மேனேஜ் பேராமீட்டர்ஸ், நியூ பேராமீட்டர்ஸ் ஆப்ஷன் இருக்கும். ஸோ நியூ பேராமீட்டர்ஸை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இந்த பேராமீட்டருக்கான நேம் கொடுக்கணும். இந்த நேமை தான் நீங்கள் அட்வான்ஸ் எடிட்டரில் யூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ நான் இங்கே வந்து ஃபைல் பாத் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ ஃபைல் பாத்தை தான் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஃபைல் பாத்துன்னு கொடுத்துட்டேன். டைப் டெக்ஸ்ட், இந்த ஃபைல் பாத்து வந்து அங்கே டெக்ஸ்ட்டாக தான் கன்சிடர் பண்ண முடியும். ஸோ அதனால் டெக்ஸ்ட்டுன்னு மாற்றிக்கிறேன். இங்கே வந்து கரண்ட் வேல்யூன்றதில் என்ன ஃபைல் லொக்கேஷனோ அந்த ஃபைல் லொக்கேஷனை பேஸ்ட் பண்ணணும். ஸோ காப்பி பண்ணிக்கோங்க, பேஸ்ட் பண்ணிட்டு ஃபைல் நேம். ஸோ நான் ஏற்கனவே கொடுத்த ஃபைல் நேமும் ஒரு ஃபைல் நேம் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபைல் நேம் .xls வித் எக்ஸ்டென்ஷனோட லோட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ பேராமீட்டர் க்ரியேட் ஆகிடுச்சு. இந்த பேராமீட்டர் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னா, ஷீட்டில் போயிட்டு இந்த அட்வான்ஸ் எடிட்டர் கிளிக் பண்ணிட்டு இந்த ஃபைல் பார்த்துருக்கு இல்லையா, இதுக்கு பதிலாக நம்ம அந்த வேரியபிள், அதாவது அந்த பேராமீட்டரை யூஸ் பண்ண போகிறோம். அது எப்படின்றத பார்க்கலாம். இப்போ நீங்கள் வந்து அந்த ஃபைல் பேராமீட்டர் டைப் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வரும், இந்த ஒரு பாக்ஸ் சிம்பிள் வருது இல்லையா, இதுதான் வந்து அந்த பேராமீட்டர். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து டன் கொடுத்திங்கன்னா ஃபைல் லோட் ஆகிடுச்சு. ஸோ இதை எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னா, இது எதை பேஸ் பண்ணி லோட் ஆகுதுன்னா, நம்ம இங்கே பேராமீட்டரில் என்ன ஃபைல் நேம் கொடுத்துருக்கோமோ அதை பேஸ் பண்ணி தான் இங்கே ஒர்க் ஆகும். ஸோ நான் இப்போ இங்கே இந்த பேராமீட்டர் நேம் ஃபைல் பார்த்து இதில் என்ன ஃபைல் செலக்ட் பண்ணியிருக்கேன்னா example1 ஃபைல் தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த டேட்டா இங்கே லோட் ஆகிடுச்சு. ஸோ இதை க்ளோஸ் அண்ட் அப்ளை கொடுத்துடலாம். க்ளோஸ் அண்ட் அப்ளை கொடுத்ததுக்கப்புறம்
இங்கே அந்த டேட்டா உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகிடுச்சு. ஓகேவா? ஓகே, இப்போ இதை எப்படி ஈஸியாக சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இங்கே ட்ரான்ஸ்ஃபார்ம் டேட்டா போகிறதுக்கு முன்னாடி எடிட் பேராமீட்டர்ஸ்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஃபைல் பார்த்துருக்கும். ஸோ இந்த ஃபைல் பார்த்த நீங்கள் என்ன ஃபைல் பார்த்து வேணால் மாற்றிக்கலாம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே எக்ஸாம்பிள் 1ன்றதை 2ன்னு மாற்றி ஓகே கொடுக்குறேன். அப்ளை சேஞ்சஸ் கிளிக் பண்ணுறேன். இப்போது இங்கே ஃபைல் லோட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம பேராமீட்டர் மூலமாக ஃபைல் 1லேருந்து ஃபைல் 2, ஃபைல் 2லேருந்து ஃபைல் 1க்கு மாற்றிட்டோம். ஸோ இப்போ இந்த பேராமீட்டர் மூலமாக நம்ம கம்ப்ளீட் பார்த்தே சேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக பண்ண முடியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபைல் பார்த்தே நம்மளுக்கு வேரியபிள் தான். ஸோ நீங்கள் இந்த பாத்தை யூஸ் பண்ணி எந்த ஃபோல்டரில் உள்ள ஃபைலையும் நீங்கள் லோட் பண்ண முடியும். ஸோ அது எப்படின்றத பார்க்கலாம். இப்போ நான் வந்து மை டாக்குமெண்ட்ஸில் ஒரு ஃபைல் வச்சுருக்கேன். மை டாக்குமெண்ட்ஸில் ஃபைல்ஸ்னு ஒரு ஃபோல்டர், அதில் ஒரு ஃபைல் இருக்குது. ஸோ இந்த ஃபைலை லோட் பண்ண போகிறேன். ஸோ பாத் நேம் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு / அடுத்து ஃபைல் நேம் போட்டு ஃபைலோட எக்ஸ்டென்ஷன் வந்து XLS. ஸோ ஓகே கொடுத்துட்டேன். ஸோ அப்ளை சேஞ்சஸ் கொடுங்க. ஸோ ஷீட் லோட் ஆகுது. ஸோ இதில் முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது, இங்கே வந்து வேறு ஃபைல் வேறு லொக்கேஷன்லேருந்து சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஒன்லி நம்ம பாத் நேமை மட்டும்தான் மாற்றிருக்கோம். ஆனால் ஒரு விஷயம் முக்கியமாக பார்க்கணும், இங்கே வந்து ஷீட் நேம் ஷீட் 1. இன்கேஸ் ஷீட் 1ல் எந்த டேட்டாவுமே இல்லைன்னா இங்கே லோட் ஆகும்போது உங்களுக்கு டேட்டா வராது. இன்கேஸ் உங்களுக்கு ஷீட் நேமையும் வேரியபிளில் கொண்டு வரணுன்னா இன்னொரு பேராமீட்டர் க்ரியேட் பண்ணி அதை ஷீட் நேமுக்கு வேரியபிளாக கொடுக்கலாம். ஷீட் 1, ஷீட் 2, ஷீட் 3 அந்த மாதிரி. ஸோ அப்போ ஸ்பெசிஃபிக் ஃபைலில் உள்ள ஸ்பெசிஃபிக் ஷீட்டை நீங்கள் டைனமிக்காக லோட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு தடவை உள்ளே போய் மாற்றணுன்ற அவசியம் இல்லை. ஸோ இதுதான் ஒரு சிம்பிள் யூஸ் கேஸ் பேராமீட்டர்ஸ்க்கு. ஓகே, அடுத்து ஃபீல்டு பேராமீட்டர்ஸில் நம்ம அடுத்து பார்க்க போகிறது, அதில் ஓவராலாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டைனமிக் பேராமீட்டர்ஸ் க்ரியேட் பண்ணி டேட்டாவை நம்ம இஷ்டத்துக்கு ஃபில்டர் அவுட் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் டேட்டா கிளிக் பண்ணி உள்ளே போயிடுங்க. பேராமீட்டர் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, மேனேஜ் பேராமீட்டரில் நியூ பேராமீட்டர். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் டேட். நம்ம இங்கே என்ன கொடுக்க போகிறோன்னா 2 டேட் கொடுக்க போகிறோம். ஸோ அந்த 2 டேட்டுக்குள்ளே உள்ள டேட்டாவை மட்டும் ஃபில்டர் அவுட் பண்ணிட்டு வர போகிறோம். அது எப்படின்றத பார்க்கலாம். தென் அந்த டேட்டா எப்படிலாம் சேஞ்ச் பண்ணலாம், அந்த டேட் சேஞ்ச் ஆகும்போது டேட்டா சேஞ்ச் ஆகுதா அப்படின்றதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்டார்ட் டேட், டைப் வந்து டேட், இங்கே வந்து கரண்ட் டேட் எந்த டேட் வேணால் கொடுக்கலாம். நான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் July 1, 2024ன்னு கொடுக்குறேன். இது வந்து ஸ்டார்ட் டேட். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எண்ட் டேட். க்ரியேட் ஆனோன்னா உங்களுக்கு பேராமீட்டர் இங்கே ஆட் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு டேட். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எண்ட் டேட் அதே மாதிரி நீங்கள் எந்த டேட் வேணால் கொடுக்கலாம். ஸோ நான் இங்கே வந்து July 31ன்னு கொடுக்குறேன். டைப் டேட் செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுக்குறேன். ஓகே, ஸோ ஸ்டார்ட் டேட் எண்ட் டேட் கிடச்சிருச்சு. இதை வந்து நம்ம ஃபில்டராக அப்ளை பண்ணோம். ஆர்டர்ஸ் டேபிளில் போயிட்டு டேட், எந்த டேட் நம்ம யூஸ் பண்ணுறோம், ஆர்டர் டேட்டு தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து ட்ராப் டவுனை கிளிக் பண்ணிட்டு டேட் ஃபில்டர் சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிட்டு பிட்வீன் அதை சூஸ் பண்ணுங்கள். இஸ் ஆஃப்டர் ஆர் ஈக்குவல் டு, இஸ் பிஃபோர் ஆர் ஈக்குவல் டு. ஸோ இதில் வந்து இந்த ட்ராப் டவுனை கிளிக் பண்ணிங்கன்னா 2 ஆப்ஷன். ஒன்று டேட் வந்து டிஃபால்ட்டாக நீங்கள் டேட் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். பேராமீட்டர் நீங்கள் பேராமீட்டர் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா அதை சூஸ் பண்ணிக்கலாம். நியூ பேராமீட்டர்னால் நியூ பேராமீட்டர் க்ரியேட் பண்ணிவிட்டு கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி பேராமீட்டர் க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ பேராமீட்டர் கிளிக் பண்ணிங்கன்னா 2 பேராமீட்டர் இருக்குது, அது ஸ்டார்ட் டேட் செலக்ட் ஆகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே வந்து இப்போ நம்ம எதுக்கு ஸ்டார்ட் டேட் சூஸ் பண்ணியிருக்கோன்னா இஸ் ஆஃப்டர் ஆர் ஈக்குவல் டு, அதாவது ஸ்டார்ட் டேட்டுக்கு அப்புறம் உள்ள டேட்டா ஃபெச் பண்ணுறதுக்காக. இங்கே வந்து பிஃபோர் ஆர் ஈக்குவல் டு வந்து எண்ட் டேட்டுக்கு உள்ள டேட்டாவை ஃபெச் பண்ணுறதுக்காக. ஆஃப்டர் ஸ்டார்ட் டேட், பிஃபோர் எண்ட் டேட் கொடுத்து ஓகே கொடுத்துருங்க. ஸோ இப்போ இந்த டேட் ரேஞ்ச் அப்ளை ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் எங்கேயும் பார்க்கலாம். ஸோ டேட்டா வந்து ஃபில்டர் ஆகிடுச்சு July 1லேருந்து 31 வரைய. பிகாஸ் நம்ம வந்து டேட் ரேஞ்சு ஃபீல்டு பேராமீட்டரில் அதுதான் கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் இங்கே வந்துடுச்சு. ஸோ இதை வந்து க்ளோஸ் அண்ட் அப்ளை கொடுத்துடலாம். க்ளோஸ் அண்ட் அப்ளை கொடுத்தோன்னா அந்த பர்டிகுலர் டேட்டா மட்டும் லோட் ஆகும். ஸோ அது எப்படின்றத இங்கே பார்க்கலாம். டேட் ரேஞ்சும் மாறி இருக்குது. ஸோ நீங்கள் போயிட்டு ஆர்டர்ஸ் டேபிளில் போய் அந்த டேட் ரேஞ்சு செக் பண்ணிடலாம். ஸோ ஆர்டர் டேட்டில் ஆர்டர் டேட் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜூலை மந்த் டேட்டா மட்டும்தான் இருக்குது.
ஆகஸ்ட் மந்த்தோ இல்லை அதுக்கு முன்னாடி மந்த்து உள்ள டேட்டாவோ இல்லை. ஓகே, உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரலாம். இந்த ஸ்லைசருக்கும் நம்ம இதிலே டேட் செலக்ட் பண்ணிக்கலாமே, எதுக்கு வந்து ஃபீல்டு பேராமீட்டர் யூஸ் பண்ணோம், பேராமீட்டர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஏன் ஃபில்டர் அவுட் பண்ணோம் அப்படின்றது. ஸோ இந்த ஸ்லைசர் பார்த்திங்கன்னா கேலண்டர் டேபிளோட ரிலேஷன்ஷிப்பில் கனெக்ட் ஆகிருக்கு. இது பார்த்திங்கன்னா டேட்டா அப்படியே தான் இருக்கும், நம்ம இங்கே விஷுவல்ஸில் மட்டும் சேஞ்ச் பண்ணுறதுக்கு தான் இந்த கேலண்டர் ஸ்லைசர். பட் இங்கே பேராமீட்டர் மூலமாக என்ன பண்ணுறோன்னா நம்ம பிபிஎக்ஸ்க்கு லோட் பண்ணுற டேட்டாவே கம்மி பண்ணுறோம். ஸோ நமக்கு என்ன டேட்டா தேவையோ அதை மட்டும்தான் லோட் பண்ண போகிறோம். ஸோ லோடிங்லே உங்களுக்கு டேட்டா இருக்காது மற்ற டேட்டா. ஆனால் ஸ்லைசர் யூஸ் பண்ணும்போது எல்லா டேட்டாவும் இருக்கும், உங்களுக்கு இந்த விஷுவலில் மட்டும் இந்த ஸ்லைசருக்கு தகுந்த மாதிரி டேட்டா ஷோ ஆகும். ஓகே, ஸோ இப்போ நம்ம லோட் பண்ணிவிட்டோம், ஜூலை மந்த் டேட்டா மட்டும்தான் இருக்குது. இதை எப்படி டைனமிக்காக சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம பண்ண மாதிரி தான் எடிட் பேராமீட்டர் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்து எல்லா பேராமீட்டரும் லிஸ்ட் அவுட் ஆகும், அதெல்லாம் சேஞ்ச் பண்ணணுமோ அதெல்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் இங்கே வந்து டேட்டை மட்டும் சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ டேட்டை வந்து 2023 போடுறேன். ஸ்டார்டிங் டேட் 7/1/2023. ஓகே கொடுங்க. அப்ளை சேஞ்சஸ் கேட்கும், அப்ளை கொடுத்துருங்க. ஓகே, ஸோ இப்போ டேட் வந்து ஜூலை 23 இல்லை அப்படின்னா இப்போ ஸ்டார்டிங் டேட்டே நமக்கு ஜான் 1 தான் இருக்குது. ஸோ அதனால் ஜான் 1 நமக்கு டேட்டா வருது. இல்லை ஒரு பர்டிகுலர் டே பர்டிகுலர் வீக்கு கூட தான் வேணும் அப்படின்னாலும் அதையும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே என்ன டேட் ரேஞ்ச் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்திங்கன்னா அந்த பர்டிகுலர் டேட்டா மட்டும் லோட் ஆகும். ஸோ அதனால் பிபிஎக்ஸ் ஃபைலில் நீங்கள் சப்போஸ் வந்து ஒரு பர்டிகுலர் டேட்டோட டேட்டாவை மட்டும் வச்சு ஒர்க் பண்ண போகிறீங்க, இல்லை வேலிடேட் பண்ண போகிறீங்கன்னா இந்த ஃபீல்டு பேராமீட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபீல்டு பேராமீட்டர்ஸ் அப்படின்றதோட யூஸ் கேஸ் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் இந்த சார்ட்டை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இந்த பேஜில் நான் இங்கே வந்து சேல்ஸ் பை சிட்டி, சேல்ஸ் பை ரீஜன், சேல்ஸ் பை டேட், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சேல்ஸ் ரிலேட்டட் மெட்ரிக்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி இங்கே ஒவ்வொரு மெட்ரிக்ஸுக்கும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சார்ட்ஸ் க்ரியேட் பண்ணலாம். இல்லை ஒரே சார்ட்ஸில் மல்டிபிள் மெட்ரிக்ஸை யூஸ் பண்ணுற மாதிரி உங்களால் க்ரியேட் பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பாக முடியும். ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு மெத்தடு தான் வந்து ஃபீல்டு பேராமீட்டர்ஸ். ஸோ நம்ம வந்து ஃபீல்டு பேராமீட்டர்ஸை யூஸ் பண்ணி ஒரு சிங்கிள் சார்ட்டில் டைனமிக்காக சேல்ஸ் பை சிட்டி, சேல்ஸ் பை ரீஜன், சேல்ஸ் பை கஸ்டமர் செக்மெண்ட் கொண்டு வர போகிறோம். ஸோ அது எப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு நியூ பேஜ் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேசிக் விஷுவல்ஸ் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன், காலம் சார்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதில் சேல்ஸை நான் ஆட் பண்ணிக்கிறேன், டோட்டல் சேல்ஸ். அதுக்கப்புறம் சிட்டி ஆட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ இங்கே வந்து நமக்கு சிட்டி வைஸ் சேல்ஸ் கிடச்சிருச்சு. ஸோ இதை நம்ம டைனமிக்காக மாற்ற போகிறோம், பை ரீஜன், பை கஸ்டமர் செக்மெண்ட். ஸோ அதுக்கு என்ன பண்ணணுன்னா ஒரு ஃபீல்டு பேராமீட்டர் க்ரியேட் பண்ணணும். நமக்கு சிட்டி ஆல்ரெடி இருக்குது. ஸோ சிட்டி, ரீஜன் அண்ட் கஸ்டமர் செக்மெண்ட் இது மூணும் கம்பைன் பண்ணி ஒரு ஃபீல்டு பேராமீட்டர் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஹோமில் வந்துட்டு மாடலிங்கில் போய்க்கோங்க. மாடலிங்கில் நியூ பேராமீட்டர்ஸில் ஃபீல்டு க்ரியேட் பண்ணிவிட்டு பேராமீட்டர்ஸ் லிஸ்ட் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா சேல்ஸ் குரூப் அப்படின்னு க்ரியேட் பண்ணிக்கிறேன். எனிதிங் நீங்கள் அது ரிலேட்டடாக என்ன வேர்டிங்ஸ் இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து 3 ஃபீல்டை யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் மெஷராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை டேரெக்டாக அந்த காலமையும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ சிட்டி செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து ரீஜன், ஆர்டர்ஸ்லேருந்து எடுத்துக்கிறேன். அடுத்து வந்து கஸ்டமர் செக்மெண்ட். இந்த மாதிரி மல்டிபிள் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போதைக்கு இந்த 3 மட்டும் யூஸ் பண்ணுறேன். க்ரியேட். இங்கே பார்த்தீங்கன்னா ஆட் ஸ்லைசர் டு திஸ் பேஜ்னு இருக்கு இல்லையா. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அந்த ஸ்லைசர் ஆட்டோமேட்டிக்காக இங்கே க்ரியேட் ஆகிடும். அது வேணுன்னா நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் இதை எடுத்து விட்டுட்டு க்ரியேட் கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ இது க்ரியேட் ஆகிடுச்சு. இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபீல்டு பேராமீட்டர். ஸோ இது இந்த ஆர்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 0, 1, 2ன்னு இருக்குது, 1, 2ன்னு இருக்கு இல்லையா. இது வந்து ஆர்டர். ஸோ சிட்டி ஃபஸ்ட்டு வரும். அதை நீங்கள் ஃபில்டரில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக தெரியும். ஸோ ஃபில்டரை ஆட் பண்ணிக்கிறேன், ஸ்லைசரை ஆட் பண்ணிவிட்டு அந்த கால்குலேஷன் குரூப்பை நான் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நம்ம என்ன க்ரியேட் பண்ணியிருக்கிறோம், சேல்ஸ் குரூப்பை ஆட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா சிட்டி ஃபஸ்ட் இருக்குது, ரீஜன் செகண்ட் இருக்குது, கஸ்டமர் செக்மெண்ட் தேர்டு இருக்குது.
ஸோ இதோட ஆர்டர் தான் இங்கே இருக்கிறது 1 2 3. இதை நீங்கள் வேணும்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம், அதை நீங்கள் டாக்ஸை எடிட் பண்ணி மாற்றிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இதை வந்து நீங்கள் ட்ராப் டவுனாக வச்சுக்கலாம், இல்லை டைல்ஸ் கார்டாகவும் மாற்றிக்கலாம். ஸோ நான் இப்போ வந்து ஜஸ்ட்டு டைல் கார்டாக மாற்றிடுறேன். இதை நியூ ஸ்லைஸராக மாற்றிக்கிறேன். ஓகே, ஸோ தட் கொஞ்சம் நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ இந்த ஹெட்டர்லாம் வேணும்னா நீங்கள் வச்சுக்கலாம், வேணாட்டி விட்டுடலாம். ஸோ இப்போ இதை சிட்டியை செலக்ட் பண்ணுறேன். சிட்டியை செலக்ட் பண்ணால் இங்கே மாறி இருக்கான்னா மாறாது. ஏன் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது டோட்டல் சேல்ஸ் அண்ட் சிட்டி வந்து டேரெக்டாக யூஸ் பண்ணியிருக்கோம். இது டைனமிக் காலம் கிடையாது, இது டைரக்ட் காலம். அதனால் உங்களுக்கு மாறலை. இப்போ டைனமிக்காக வேணும்னா இங்கே உள்ள சிட்டியை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம சேல்ஸ் குரூப்பில் ஒரு காலம் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த குரூப் காலமை இங்கே ட்ராக் பண்ணும். ட்ராக் பண்ணிவிட்டு இப்போ சிட்டியை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சிட்டி வைஸ் சேல்ஸ் வரும். ரீஜன் செலக்ட் பண்ணிங்கன்னா ரீஜன் வைஸ் சேல்ஸ் வரும். கஸ்டமர் செக்மெண்ட் வைஸ் சேல்ஸ். இந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட் செக்மெண்ட்ஸை ஆட் பண்ணிக்கலாம். அன்செலக்ட் பண்ணிங்கன்னா எல்லாமே கம்பைன்ட் ஆகி வரும். ஸோ அதனால் பை டிஃபால்ட்டாக ஏதாவது ஒரு செலெக்ஷனில் இருக்கிற மாதிரி நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு பப்ளிஷ் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பேசிக்கான ஒரு மெத்தடு. இந்த மாதிரி ஃபீல்டு பேராமீட்டர்ஸ் யூஸ் பண்ணி நிறைய விதங்களில் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாமே ஒரே வேல்யூன்றதுனால உங்களுக்கு ஈஸியாக பப்ளிஷ் ஆகும். ஸோ இந்த மாதிரி வேறு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வேல்யூஸ், பர்சன்டேஜ் இல்லை டெசிமல் வேல்யூஸ், இதெல்லாம் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இதனால் என்ன யூஸ் ஆகும்னா மல்டிப்புள் கிராஃப்ஸ் யூஸ் பண்ண வேண்டிய இடத்துல ஒரு சிங்கிள் கிராஃப்லேயே எல்லாமே கம்பைன் பண்ணிக்கலாம். ஸோ அவங்க வந்து அதே சமயத்தில் யூசர் வந்து ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்கலாம். ஒரே சமயத்தில் 3 டிஃப்ரெண்ட் கேட்டகரிக்கு எப்படி சேல்ஸ் வேல்யூஸ் இருக்குது அப்படின்றத ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நம்ம அடுத்து ஃபீல்டு பேராமீட்டரில் பார்க்க போகிறது டைனமிக் கரன்சி சேஞ்ச். ஸோ டைனமிக்காக கரன்சியை எப்படி சேஞ்ச் பண்ணலாம் ஒரு விஷுவலில் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே நான் ஆல்ரெடி ஒரு விஷுவல் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா டே வைஸ் சேல்ஸ் வேல்யூ. ஸோ நான் இங்கே வந்து கரன்சியை வந்து ஃபீல்டு பேராமீட்டரில் கொடுத்துருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் டாலர் செலக்ட் ஆகிருக்கு. ஸோ எல்லா சேல்ஸ் வேல்யூ உங்களுக்கு டாலரில் காட்டுது. இன்கேஸ் இப்போ நம்ம ஈரோக்கு மாற்றிடுறேன்னா அப்படின்னா எல்லா சேல்ஸ் வேல்யூ உங்களுக்கு ஈரோவில் மாறிடுது. அதே மாதிரி ருப்பீஸ்க்கு மாற்றுறேன் அப்படின்னா உங்களுக்கு வேல்யூ எல்லாமே ருப்பீஸ்க்கு மாறிடுது. ஸோ இந்த மாதிரி டைனமிக்காக சேஞ்ச் பண்ணுறதுக்கு நீங்கள் ஃபீல்டு பேராமீட்டர் யூஸ் பண்ணலாம். அது எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபீல்டு பேராமீட்டர் ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ அது க்ரியேட் பண்ணுறதுக்கு மாடலிங்கில் போயிட்டு நியூ பேராமீட்டரில் ஃபீல்ட்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம 3 டிஃப்ரெண்ட் சேல்ஸ் வேல்யூ க்ரியேட் பண்ணோம். ஏன்னா நமக்கு வந்துட்டு 3 டிஃப்ரெண்ட் கரன்சி யூஸ் பண்ண போகிறோம் இல்லையா. ஸோ 3 மெஷர் க்ரியேட் பண்ணணும். ஸோ நான் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து ஒரு நியூ மெஷர் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ருப்பீஸ்க்கு ருப்பீஸ் சேல்ஸ் சம் ஆஃப் சேல்ஸ் ஆர்டரில் சேல்ஸ் க்ரியேட் பண்ணி சப்மிட் பண்ணியாச்சு. ஸோ இதோட ஆக்சுவல் வேல்யூவை மாற்றணும், கரன்சியை மாற்றணும். ஸோ அதுக்கு நீங்கள் இங்கே ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, டிஸ்பிளேயில் போயிட்டு பை டிஃபால்ட் எதுவும் செலக்டாக இருக்காது, நீங்கள் மாற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ருப்பீஸ்க்கு மாற்றணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ருப்பீஸோட சிம்பிள் இருக்குது. ஸோ நான் ருப்பீஸ்க்கு மாற்றிட்டேன். ஸோ இதே மாதிரி இன்னும் 2 மெஷர் க்ரியேட் பண்ணணும். ஒன்று வந்து ஈரோக்கு, இன்னொன்று டாலருக்கு. ஸோ வந்து டாலர் சேல்ஸ் சம் ஆஃப் சேல்ஸ், இதை வந்து டாலருக்கு மாற்றிடுறேன். அடுத்து இன்னொரு மெஷர் க்ரியேட் பண்ணுறேன், அது வந்து ஈரோக்கு. சம் ஆஃப் சேல்ஸ் க்ளோஸ் ப்ராக்கெட் சப்மிட். இப்போ இதை வந்து ஈரோக்கு மாற்றுறேன். ஓகே நியூ இப்போ 3 மெஷர் க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து ஃபீல்டு பேராமீட்டர் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபீல்டு பேராமீட்டர் மாடலிங்கில் நியூ பேராமீட்டரில் ஃபீல்ட்ஸ், இதுக்கு வந்து கரன்சி குரூப், ஆல்ரெடி கரன்சி குரூப் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து குரூப் 1ன்னு மாற்றிக்கலாம்.
ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ண 3 மெஷரையும் இங்கே ஆட் பண்ணோம். க்ரியேட் பண்ண 3 மெஷரையும் இங்கே ஆட் பண்ணோம். ஸோ சேல்ஸ் ஃபஸ்ட்டு வந்து ருப்பீ சேல்ஸ் இல்லையா? ஸோ இதை ஆட் பண்ணுறேன். அடுத்து வந்து டாலர், அடுத்து வந்து ஈரோ. ஓகே, கிரியேட் ஆட் ஸ்லைசர். ஸோ 3 ஸ்லைசர் ஆட் ஆயிடுச்சு. சாரி, ஒரு ஸ்லைசர் ஆட் ஆயிடுச்சு. 3 வேல்யூ நமக்கு இங்கே இருக்குது. ஸோ இதை வந்து டைல் கார்டாக மாற்றிக்கலாம். ஓகே, இதோட நம்பர் ஆஃப் ஸ்லைட்ஸை மாற்றிக்கலாம். ஓகே, இதை வந்து நியூ ஸ்லைசருக்கு மாற்றிட்டேன். ஸோ இப்போ வந்து ஒரு விஷுவல் க்ரியேட் பண்ணலாம். இங்கே வந்து டேட், ஃபஸ்ட்டு டேட் வைஸ் ஆட் பண்ண போகிறோம். ஸோ டேட் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து சேல்ஸ். ஓகே, ஸோ இதை கண்டினியூஸில் வந்து கேட்டகரிக்கு மாற்றிக்கோங்க. வித்தை ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்பர் ஆஃப் ஐட்டம் கம்மியாக காட்டும். ஓகே, ஸோ ஜஸ்ட்டு 1 or 2 இயர்ஸ் மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஸ்லைசரை நம்ம காப்பி பண்ணி இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து டே வைஸ் சேல்ஸ் க்ரியேட் பண்ணிட்டோம், பேராமீட்டர்ஸ் க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ பேராமீட்டர்ஸ் படி மாறுதா அப்படின்னா மாறாது, ஏன்னா நம்ம பேராமீட்டர்ஸை கனெக்ட் பண்ணல. ஸோ அதை எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்றது ஆல்ரெடி நம்ம வீடியோவில் பார்த்துருக்கோம். இருந்தாலும் இந்த வீடியோலையும் ட்ரை பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு டேட்டா வேல்யூ எனேபிள் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இந்த டேட்டா வேல்யூ பை டிஃபால்ட்டாக டாலரில் இருக்குது. ஏன் டாலரில் இருக்குன்னா, நான் இங்கே வந்து இந்த டோட்டல் சேல்ஸையும் டாலருக்கு மாற்றிருக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது வந்து டாலர்ஸ்க்கு மாற்றினால டிஃபால்ட்டாக இங்கே வருது. பட் இந்த மெஷரை நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. அதுக்கு பதிலாக நம்ம கரன்சி குரூப் க்ரியேட் பண்ணோம் இல்லையா, அதில் உள்ள வேல்யூவை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு மாற்றிக்கலாம். டோட்டல் சேல்ஸை ரிமூவ் பண்ணிட்டு கரன்சி குரூப்பை இங்கே ஆட் பண்ணுறோம். ஓகே, ஓகே. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக நீங்கள் ருப்பீஸ் சேல்ஸை செலக்ட் பண்ணும்போது ருப்பீஸ்க்கு வருது, டாலர் செலக்ட் பண்ணும்போது டாலருக்கு வருது, ஈரோ செலக்ட் பண்ணும்போது ஈரோக்கு வருது. பட் இது பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி க்ரியேட் பண்ண பேஜில் உங்களுக்கு இங்கே சிம்பிள் தான் காட்டுது, வேல்யூஸ் இல்லை. பட் இங்கே வந்து வேல்யூஸ் இருக்குது. ஸோ இதை எப்படி மாற்றலாம் அப்படின்னா, இந்த நம்ம குரூப் க்ரியேட் பண்ணோம் இல்லையா, அந்த குரூப்புக்கு போயிடுங்க. ஸோ கரன்சி குரூப் 1. ஸோ இதுதான் வேல்யூ. ஸோ இதில் வந்து நம்ம சிம்பிள் ஆட் பண்ணோம். ஸோ இந்த ருப்பீஸ்ன்ற இடத்துல டாலர் சிம்பிள் ஆட் பண்ணலாம். இப்போ இங்கே எடிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டாலர் மாறிடுச்சு. பட் சாரி, ருப்பீஸ்ன்ற இடத்துல மாற்றிட்டேன். இது ஆக்சுவலாக டாலர்ன்ற இடத்துல தான் மாற்றணும். ஓகே, ஓகே, டாலரில் மாற்றிட்டேன். இங்கே டாலரில் மாறிடுச்சு. பட் ஈரோக்கும் ருப்பீஸ்க்கும் நமக்கு சிம்பிள் தேவை. பை டிஃபால்ட்டாக அதில் எடுத்துகிட்டு வர முடியாது. ஸோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஒரு மெத்தடு தான் யூனிக் கேரக்டர். ஸோ ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒவ்வொரு வேல்யூ இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இங்கே மாற்ற போகிறோம். ஸோ இதை வந்து நீங்கள் இந்த யூனிக் கேரக்டரை பேஸ் பண்ணி தான் நம்ம இங்கே மாற்ற போகிறோம்.
ஸோ இதே வேல்யூவை நீங்கள் இங்கே கொடுக்கலாம். ஸோ இது ருப்பீஸோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா இது நான் எக்ஸிஸ்டிங்காக க்ரியேட் பண்ண மெஷரு. ஸோ ஈரோவோட வேல்யூ இது. ஸோ இந்த கேரக்டர் தான் வந்து யூரோ சிம்பிளை உங்களுக்கு கொண்டு வரும். ஸோ யூரோவுக்கு இங்கே ஆட் பண்ணிக்கலாம். இது நீங்கள் ஆட் பண்ணும்போது வித்தவுட் கொட்டேஷனில் ஆட் பண்ணணும். இது வந்து ஃபார்முலா. எக்ஸ்ட்ரா க்ளோஸ் ப்ராக்கெட் இருக்குது, அதனால தான் வரல. ஓகே, ஸோ யூரோ சிம்பிள் ஆட் பண்ணியாச்சு. அதே மாதிரி ருப்பீஸோட சிம்பிள் ஆட் பண்ணலாம். ஸோ ருப்பீஸோட யூனிக்காக கேரக்டர் கோடு இது தான். ஸோ இதை காப்பி பண்ணி இங்கே மாற்றிக்கிறேன். ஓகே ஓகே ஸோ நம்ம இப்போ டைனமிக் விஷுவல் க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ பேஸ்ட் ஆன் செலெக்ஷன், என்ன செலெக்ஷனை பேஸ் பண்ணுறோமோ அந்த பேஸ் பண்ணி நம்மளுக்கு இங்கே வேல்யூ வருது. ஸோ இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து சேல்ஸ் பை டேட், இதுதான் வந்து இந்த விஷுவலோட டைட்டில். இப்போ நம்ம இங்கே டாலர் செலக்ட் பண்ணுறோம், ருப்பி செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா ருப்பி நம்மளுக்கு இங்கே மாறிடுது, பட் டைட்டில் சேஞ்ச் ஆகலை. பட் டைட்டில் பை டிஃபால்ட்டாக சேல்ஸ் பை டேட்டுன்னு தான் இருக்குது எந்த செலெக்ஷன் பண்ணாலும். பட் நமக்கு இங்கே டைட்டிலும் மாறணும், அதாவது சேல்ஸ் பை டேட் இன் டாலர், இன் ருப்பி, இன் ஈரோ அப்படின்னு மாறணும் அப்படின்னா இந்த டைட்டிலையும் டைனமிக்காக சேஞ்ச் பண்ணணும். ஸோ நாம் அதை சேஞ்ச் பண்ணுறதுக்கு என்ன பண்ணோம்னா, ஃபஸ்ட்டு இந்த ரெலவெண்ட் குரூப் போயிடணும். நம்ம க்ரியேட் பண்ணோம் இல்லையா அந்த ஃபீல்டு பேராமீட்டர்ஸ். ஸோ இங்கே வந்து அடிஷ்னலாக ஒரு காலம் க்ரியேட் பண்ணோம். ஏன்னா இந்த வேல்யூவை நம்மளால் எடுத்துகிட்டு வர முடியாது செலெக்ஷனை பேஸ் பண்ணி. ஸோ அதுக்காக இந்த வேல்யூவை பேஸ் பண்ணி நம்ம இன்னொரு அடிஷ்னல் காலம்ஸ் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அது என்னன்றதை பார்க்கலாம். இங்கே வந்து கரன்சி நேம்னு போட்டுக்கோங்க. கண்டிஷன் இஃப் இப்போ கரன்சி குரூப் 1 இல்லையா, கரன்சி குரூப் 1 இதோட வேல்யூ டாலராக இருந்தது அப்படின்னா இங்கே வந்து நமக்கு என்ன காட்டணும்னா டாலர்னு காட்டணும், சாரி டாலர்னு வரணும். ஓகே, நெக்ஸ்ட் கண்டிஷன் வந்து இஃப் கரன்சி குரூப் 1 ஈக்குவல் டு, இப்போது பை டிஃபால்ட்டாக டாலருன்றதை டைரெக்டாக டபுள் கோட்டுக்குள்ளே கொடுத்துட்டோம். பட் யூரோவையோ ருப்பியோ நம்மளால் கொடுக்க முடியாது. ஸோ அதனால் அந்த ரெஸ்பெக்டிவ் யூனிக் கேரக்டர்ஸ் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு யூரோ யூஸ் பண்ணிடலாம். யூரோ அகெயின் இதை டபுள் கோட்டுக்குள்ளே கொடுக்கக்கூடாது. யூரோவாக இருந்ததுன்னா நமக்கு இங்கே ஈரோன்னு வரணும். அடுத்து அகெயின் இன்னொரு இஃப் கண்டிஷன், கரன்சி குரூப் 1 ஈக்குவல் டு ருப்பீஸாக இருந்தால் அப்படின்ற கண்டிஷன் நம்ம கொடுக்கணும். ஸோ ருப்பீஸாக இருந்தால் இங்கே ருப்பின்னு வரணும். இன்கேஸ் எதுவும் இல்லைன்னா அதர் அல்லது பிளாங்க்னு மாற்றிக்கலாம். க்ளோஸ் ப்ராக்கெட். ஓகே, இப்போ நான் வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த கண்டிஷனை பேஸ் பண்ணி இப்போ நம்ம இந்த டேபிளோட ஐ மீன் இந்த விஷுவலோட டைட்டிலை மாற்ற போகிறோம். ஸோ அதுக்கு ஒரு மெஷர் க்ரியேட் பண்ணலாம். ஓகே, ஸோ இங்கே வந்து கரன்சி டைட்டில் 1 அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஸ்விட்ச் ஃபங்க்ஷன் ட்ரூ கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இப்போ செலக்டட் வேல்யூ, அதாவது பர்டிகுலர் குரூப்பில் உள்ள ஐ மீன் இந்த இது வந்து ஃபீல்டு பேராமீட்டர்ஸ்லேருந்து வருது இல்லையா, இந்த ஃபீல்டு பேராமீட்டரில் உள்ள செலெக்ஷன் வேல்யூவை பேஸ் பண்ணி நம்ம டைட்டிலை மாற்ற போகிறோம். ஸோ யூரோன்னு செலக்ட் ஆயிருந்தது அப்படின்னா நமக்கு இங்கே சேல்ஸ் பை டேட் இன் யூரோன்னு வரணும். ஸோ அது எப்படி போடலான்னா கரன்சி குரூப் 1
நேம்ன்ற இடத்துல தான் நம்ம வேல்யூ நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே வந்து ஈரோ அப்படின்னு செலக்ட் ஆயிருந்தது அப்படின்னா செலக்டட் வேல்யூக்கு க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டு தான் ஈக்குவல் டு கொடுக்கணும். ஸோ ஈரோன்னு செலக்ட் ஆயிருந்ததுன்னா இங்கே நமக்கு சேல்ஸ் பை டேட் இன் ஈரோ அப்படின்னு வரணும். ஸோ இப்போதைக்கு சாம்பிளுக்காக க்ளோஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் இங்கே வந்து டைனமிக் டைட்டில் க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ இதை வந்து இங்கே நான் அப்ளை பண்ணணும். டைட்டிலில் போயிட்டு எஃபெக்ட்ஸை கிளிக் பண்ணுங்கள். இந்த கரன்சி டைட்டில் 1 இதை செலக்ட் பண்ணி ஓகே கொடுங்க. இப்போ நான் யூரோ செலக்ட் பண்ணால் யூரோ வந்துடுச்சு. டாலர் செலக்ட் பண்ணால் எதுவும் வரல, ருப்பீஸ் செலக்ட் பண்ணாலும் எதுவும் வரல. ஏன் அப்படின்னா நான் கண்டிஷன் எதுவும் கொடுக்கல, சேம் டைப் ஆஃப் கண்டிஷன் தான். ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டு க்ளோஸ் ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ணிட்டு கமா போட்டு அகெயின் என்டர். இங்கே வந்து ஒரு ருப்பி, இங்கேயும் ருப்பி, இங்கே வந்து டாலர் கொடுத்துட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா மாறிடுச்சு. ஸோ அவ்வளோதான். சேல்ஸ் பை டேட் இன் ருப்பி, சேல்ஸ் பை டேட் இன் டாலர், சேல்ஸ் பை டேட் இன் ஈரோ. தட்ஸ் இட். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் யூஸ் கேஸுக்கு நீங்கள் ஃபீல்டு பேராமீட்டரை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா டிஃப்ரெண்ட் லொக்கேஷன்லேருந்து டிஃப்ரெண்ட் பீப்புள் நீங்கள் வந்து டேஷ்போர்டை பார்க்கும்போது அவங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கரன்சியில் அவங்க டேட்டா பார்க்கணுன்னு நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி யூஸ் கேஸுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஃபீல்ட் பேராமீட்டர் கொடுத்தீங்கன்னா டேட்டாவை ஆக்சுவல் டேட்டாவோட டைப்பை நீங்கள் மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. இதே ஃபீல்டு பேராமீட்டர் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பேராமீட்டர்ஸ் யூஸ் பண்ணி டெவலப்மெண்ட் டேட்டா ஃப்ளோவில் அல்லது டெவலப்மெண்ட் டேட்டா செட்டில் இருந்து ப்ரொடக்ஷன் டேட்டா செட்டுக்கு ஈஸியாக சுவிட்ச் ஓவர் பண்ணுறது எப்படி, நீங்கள் பிபிஎக்ஸ் ஃபைலில் டெவலப்மெண்ட் டேட்டாவை வச்சு ஒர்க் பண்ணிவிட்டு பப்ளிஷ் பண்ணும்போது ப்ரொடக்ஷன் டேட்டாவுக்கு எப்படி மைக்ரேட் ஆகுறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு டேட்டா ஃப்ளோ க்ரியேட் பண்ணோம். ஸோ அதுக்கு வந்துட்டு சர்வீஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. சர்வீஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு நியூ டேட்டா ஃப்ளோ கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போது யூஸ் பண்ண போகிறது என்டர் டேட்டா மெத்தட் தான். அதாவது நான் எக்ஸலில் ஒரு டேட்டா வச்சுருக்கேன், அதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறேன். பட் இந்த மெத்தட் எல்லா வகையிலையும் உங்களுக்கு யூஸ் ஆகும். நீங்கள் வந்து க்ளவுட் சோர்ஸ்லேருந்து ஒரு டேட்டா ஃப்ளோ க்ரியேட் பண்ணி அது மூலமாகவும் ஒர்க் பண்ணலாம், டிஃப்ரெண்ட் சோர்ஸ் மூலமாகவும் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ஸோ டிஃபைன் டேபிள்ஸ் கிளிக் பண்ணிவிட்டேன். இங்கே வந்து blank டேட்டா. இது இந்த பேராமீட்டர்ஸ் டெவலப்மெண்ட்லேருந்து ப்ரொடக்ஷன்லேருந்து டெவலப்மெண்ட் இந்த சேஞ்ச் ஓவர் எதுக்காக பண்ணணும் அப்படின்னா, யூஸ்வலாக நீங்கள் வந்து ஒரு ஹியூஜ் நம்பர் ஆஃப் டேட்டா வச்சுருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 3 to 5 years டேட்டா வச்சுருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் எல்லா டேட்டாவையும் பிவிஎக்ஸ் ஃபைலில் லோட் பண்ணும்போது லோடிங் டைம் ரொம்ப அதிகமாக இருக்கும். கிட்டத்தட்ட 3 hours 4 hours இருந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி இஷ்யூஸ் அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த மெத்தட். ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஒரு சேஞ்சஸ் வருது, இப்போ நீங்கள் எக்ஸிஸ்டிங் டேஷ்போர்டில் ஒரு சேஞ்ச் பண்ண போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து அந்த பர்டிகுலர் சேஞ்ச் பண்ணுறதுக்காக ஃபுல் டேட்டாவையும் லோட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு தேவை ஒரு மாதம் டேட்டாவோ இல்லை 30 days 15 days டேட்டாவோ இருந்தால் போதும். ஸோ அந்த பர்டிகுலர் டேட்டாவை மட்டும் பர்டிகுலர் பீரியடுக்குரிய டேட்டாவை மட்டும் லோட் பண்ணி எல்லா சேஞ்சஸும் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரொடக்ஷனாக அப்லோட் பண்ணும்போது, அதாவது சர்வீஸில் நீங்கள் பப்ளிஷ் பண்ணும்போது நீங்கள் ப்ரொடக்ஷன் டேட்டாவுக்கு மைக்ரேட் பண்ணிக்கலாம். அதாவது ஹோல் டேட்டாவையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தான் இந்த பேராமீட்டர்ஸ் யூஸ் ஆகுது. அது எப்படி பண்ணுறதுன்றதை நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய இடங்களில் டைம் சேவிங் ஆகும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்கிட்ட ஒரு சாம்பிள் டேட்டா சோர்ஸ் இருக்குது எக்ஸலில். நான் அதை அப்படியே காப்பி பண்ணி ஒரு டேட்டா ஃப்ளோவாக க்ரியேட் பண்ணுறேன். ஸோ டிஃபைன் நியூ டேபிள் கொடுத்துட்டு blank டேபிள் கொடுத்துக்கோங்க. பேஸ்ட் பண்ணிடுங்க அந்த காப்பி பண்ண டேட்டாவை. யூஸ் ஃபஸ்ட் ரோ அஸ் அ ஹெட்ன்னு கொடுத்துக்கோங்க. தென் டேபிள் நேம், இது வந்து ஒரு சேல்ஸ் டேட்டா. ஸோ நான் வந்து சேல்ஸ்ன்னு கொடுக்குறேன். நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஸோ நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா பவர் query விண்டோ வரும். அங்கே நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டேன். ஓகே, டேட்டா இங்கே லோட் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு வந்து ஒரு டேபிள் நேம் கொடுத்துட்றேன், சேல்ஸ்ன்னு கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா மெயின் டேட்டா ஃப்ளோ. ஸோ நம்ம என்ன பண்ணோன்னா, இந்த மெயின் என்டிட்டியோட அடிஷ்னலாக இன்னொரு என்டிட்டி க்ரியேட் பண்ணோம். அதுக்கு வந்து ரைட் கிளிக் பண்ணி ரெஃபரன்ஸ் கிளிக் பண்ணிடுங்க.
கிளிக் பண்ணிட்டு இந்த எண்டிங்கில் வந்துட்டு சேல்ஸ் 2ன்னு இருக்கு இல்லையா, அதை எரேஸ் பண்ணிவிட்டு கடைசியில் 1 மட்டும் நியூமரிக்கல் 1 ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டேட் காலம் போயிடுங்க. ஸோ இங்கே ஆர்டர் டேட் காலம் தான். இதை வந்து ஃபில்டர் கொடுத்து ப்ரீவியஸ் கிளிக் பண்ணிட்டு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஒரு லாஸ்ட்டு 60 days டேட்டா தேவை அப்படின்னா 60 days கொடுத்து ஓகே. இப்போ நான் வந்து டேட்டாவில் லாஸ்ட்டு 60 days டேட்டா ஃபில்டர் பண்ணியிருக்கேன். இது வந்து ஆர்டர் டேட்டை பேஸ் பண்ணி. ஸோ இதை நான் சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுத்துட்றேன். இதுக்கு வந்து ஒரு நேம் கொடுத்துட்றேன், சேல்ஸ் டேட்டா. ரெஃப்ரெஷ் now கொடுத்துருங்க. ஸோ ரெஃப்ரெஷ் ஆகி முடித்தோன்னே நம்ம லோட் பண்ணலாம். ஓகே, இப்போ ஒரு blank PBX ஃபைல் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அந்த PBX ஃபைலில் அந்த பர்டிகுலர் டேட்டா ஃப்ளோவை நான் இம்போர்ட் பண்ண போகிறேன். ஓகே, இதுதான் சேல்ஸை லோட் பண்ணுறேன். ஸோ இந்த டேட்டா ஃப்ளோவில் நமக்கு ஃபுல் டேட்டா வரும். ஸோ இதை எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஸோ 2400 rows இருக்குது. என்ன டேட்லேருந்து என்ன டேட் வரை இருக்குன்றதையும் பார்த்துடலாம். ஸோ பார்த்திங்கன்னா Jan 1 September 26 வரை இருக்குது. ஓகே, ஸோ இது வந்து ப்ரொடக்ஷன் டேட்டா ஃப்ளோ. இப்போ நம்ம வந்து கம்மியான டேட்டா தான் லோட் பண்ணியிருக்கேன், ஏன்னா உங்களுக்கு காட்டுறதுக்காக கம்மியான டேட்டா லோட் பண்ணியிருக்கேன். இன்னொன்று என்கிட்ட வந்து அவ்வளோ டேட்டா க்ளவுட் ஸ்டோரேஜில் இல்லை. ஸோ ட்ரான்ஸ்ஃபார்ம் டேட்டா கிளிக் பண்ணிடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த சோர்ஸை மாற்றுறதுக்கு டைனமிக் பேராமீட்டர் மாற்றணும். ஸோ அதுக்கு வந்துட்டு பேராமீட்டர் ஒன்று கிளிக் பண்ணிக்கோங்க. மேனேஜ் பேராமீட்டரில் நியூ பேராமீட்டர், நேம் வந்து என்டிடி சேல்ஸ் அப்படின்னு மாற்றிக்கோங்க. எனி வேல்யூவை டெக்ஸ்ட்டுன்னு மாற்றிக்கோங்க. டெக்ஸ்ட்டுன்னு மாற்றிட்டு இங்கே கரண்ட் வேல்யூன்றது நம்ம என்டிடி, அதாவது இங்கே பார்த்தோம் இல்லையா அந்த சேல்ஸ் டேட்டா உள்ள டேட்டா ஃப்ளோவில் போனீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கும் இல்லையா, இதுதான் என்டிடி. ஸோ இந்த என்டிடி நேமை தான் அங்கே கரெக்டாக கொடுக்கணும். ஸோ நான் ஆக்சுவல் இது பார்த்திங்கன்னா சேல்ஸ், நான் வந்து 15 days சேல்ஸ் 1. ஸோ இதுக்காக தான் நான் வந்து சேல்ஸ் 1ன்னு கொடுக்க சொன்னேன். ஸோ தட் நம்ம சேஞ்ச் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஸோ நம்ம கொடுத்து க்ரியேட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ நம்ம வந்து பேராமீட்டர் க்ரியேட் பண்ணிட்டோம். இந்த பேராமீட்டர் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணுறதுக்கு அட்வான்ஸ் எடிட்டர் போயிடுங்க. ஸோ அட்வான்ஸ் எடிட்டரில் பார்த்தீங்கன்னா இங்கே என்டிடி நேம் = சேல்ஸ்ன்னு இருக்கு இல்லையா. ஸோ இந்த நேமை தான் நம்ம டைனமிக்காக மாற்ற போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம பேராமீட்டர் நேமை காப்பி பண்ணணும். இங்கே பேராமீட்டர்ஸில் போயிட்டு மேனேஜ் பேராமீட்டரில் இந்த நேமை காப்பி பண்ணிக்கோங்க, entity_sales காப்பி பண்ணிட்டு சேல்ஸுக்கு வந்துட்டு அகெயின் அட்வான்ஸ் எடிட்டர் போங்க. இதை ரிமூவ் பண்ணுங்கள். ரிமூவ் பண்ணிட்டு ஆஷ் டைப் பண்ணிவிட்டு அந்த பேராமீட்டர் நேமை என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிவிட்டு டன், அவ்வளோதான். ஸோ இப்போ மாறிடுச்சு டேட்டா. ஸோ மாறினதுக்கான வேல்யூ பார்த்துடலாம். பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட்டு 60 days டேட்டா மட்டும்தான் இருக்கும். ஸோ இதை லோட் பண்ணி செக் பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா வெறும் 32 row தான் இருக்குது. மொதல் எவ்வளோ இருந்தது, 2000 something rows இருந்தது. பட் இப்போ வந்து வெறும் 32 rows தான் இருக்குது. ஸோ இதுதான் டெவலப்மெண்ட் டேட்டா ஃப்ளோ. ஸோ இந்த டெவலப்மெண்ட் டேட்டா ஃப்ளோவை நம்ம ஈஸியாக எல்லா சேஞ்சஸும் நம்ம டேஷ்போர்டில் பண்ணிவிட்டு திருப்பி மறுபடியும் ப்ரொடக்ஷன் டேட்டா ஃப்ளோக்கு மைக்ரேட் பண்ணிடலாம். ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இங்கே 2 என்டிட்டி இருக்குது. ஸோ இந்த என்டிட்டி பார்த்திங்கன்னா ஹோல் டேட்டா உள்ளது. இது வந்து ஜஸ்ட்டு லாஸ்ட்டு 60 days டேட்டா உள்ளது. நம்ம என்ன பண்ணியிருக்கோம், லோட் பண்ணதுக்கப்புறம் இந்த டேட்டா ஃப்ளோவிலேருந்து இந்த என்டிட்டிலேருந்து இந்த என்டிட்டிக்கு மைக்ரேட் பண்ணியிருக்கோம், மாற்றிருக்கோம். ஸோ இப்போ லோடாக இருக்கிற என்டிட்டி பார்த்திங்கன்னா இந்த என்டிட்டி தான். ஸோ இதில் எவ்வளோ டேட்டா இருக்குது, 60 days தான் இருக்குது. ஸோ இந்த 60 days டேட்டா தான் நமக்கு இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ இப்போ நான் இதை வந்து பப்ளிஷ் பண்ண போகிறேன். ஜஸ்ட் ஏதாவது ஒரு சிம்பிள் ஒரு டேப்லர் கார்டு போட்டுக்கலாம்.
just city, country, customer ID. Something like that. Okay, இப்போ இதை நான் வந்து சேவ் பண்ணுறேன். சேல்ஸ் சாம்பிள் டேஷ்போர்ட். ஸோ என்னோடய ஒர்க் ஸ்பேஸ் கேட்குது. ஸோ என்னோடய ஒர்க் ஸ்பேஸ் கிளிக் பண்ணிட்டு பப்ளிஷ் கொடுத்துட்டேன். ஸோ பப்ளிஷ் ஆகிட்டுருக்கு. இப்போ இதுதான் புது டேட்டா செட் பப்ளிஷ் பண்ணுறீங்கன்னா எதுவும் சேஞ்சஸ் கேட்காது. இன்கேஸ் ஆல்ரெடி இருந்ததுன்னா ரீப்ளேஸ் பண்ணவான்னு கேட்கும். நீங்கள் ஓகே கொடுத்துருங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம டேஷ்போர்டுக்கு போய் ரிப்போர்ட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ரிப்போர்ட்டில் எவ்வளோ டேட்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம ஒரு தடவை செக் பண்ணிடலாம். ஸோ இதில் ஆர்டர் டேட் எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் 6 செப்டம்பர் 6 வரை உள்ள டேட்டா தான் இதில் இருக்குது. ஓகே, இந்த ரிப்போர்ட்டை நான் சேவ் பண்ணிக்கிறேன். இப்போது நம்ம எங்கே சேஞ்ச் பண்ணோன்னா டேட்டா செட்டுக்கு போய்டுங்க. சிமெண்டிக் மாடல் இருக்குல்ல, அதில் 3 டாட்ஸை கிளிக் பண்ணி செட்டிங்ஸ் போய்டுங்க. செட்டிங்ஸ் போனீங்கன்னா இங்கே பெராமீட்டர்னு ஒன்று இருக்கும். இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் என்னென்ன டேபிளுக்கெல்லாம் பெராமீட்டருக்கு போட்டிருக்கீங்களோ அது எல்லாமே இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இப்போ நம்ம ஆக்சுவல் டேஷ்போர்டை அப்படியே பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். ஸோ லாஸ்ட்டு 60 டேஸ் என்ன இருக்கோ அது மட்டும் ரிஃப்ளெக்ட் ஆகுது. இப்போ டெவலப்மெண்ட்லேருந்து ப்ரொடக்ஷன் மாற்றணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த ரிமூவ் பண்ணிட்டு அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை ஆகிடுச்சா? இதுக்கப்புறம் மறுபடியும் டேட்டா செட்டை ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள். ரெஃப்ரெஷ் பண்ணால் தான் இப்போ சேஞ்சஸ் ஆகும், இல்லைன்னா ஆகாது. ஓகே, இப்போ நமக்கு இங்கே டேட்டா செட் ரெஃப்ரெஷ் ஆகி முடிஞ்சிருச்சு. இப்போ ரிப்போர்ட் ரெஃப்ரெஷ் பண்ணி எவ்வளோ டேட்டா இருக்குன்றதை பார்த்துலாம். ரிப்போர்ட் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஜான்வரி 1 செப்டம்பர் 26 வரை இருக்குது. அதாவது கம்ப்ளீட் டேட்டா இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் மெயின் விஷயம். ஸோ நீங்கள் எப்பப்பெல்லாம் லார்ஜ் நம்பர் ஆஃப் டேட்டாவை வச்சு நீங்கள் ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணுறீங்களோ, ஸ்மால் சேஞ்சஸ் பண்ணும் போது பிபிஎக்ஸ் ஃபைலில் சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா டெவலப்மெண்ட் டேட்டாவை வச்சு பண்ணுங்கள். ஸோ தட் உங்களுக்கு டைம் ஃபாஸ்ட்டாக இருக்கும், லோடிங் டைம் ஆகாது, நீங்கள் சேஞ்சஸை சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் 3 to 4 இயர்ஸ் டேட்டாவை வச்சு லோட் பண்ணிங்கன்னா அந்த டேட்டா உங்கள் பிபிஎக்ஸுக்கு லோட் ஆகிறதுக்கே கிட்டத்தட்ட 3 to 4 ஹவர்ஸ்க்கு மேலே ஆகிடும். ஈவன் சம்டைம்ஸ் அப்படியே சிஸ்டம் ஃபுல்லாக ஹேங் ஆகிடும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு டெவலப்மெண்ட் டேட்டா ஃப்ளோ நீங்கள் மேக்ஸிமம் 60 டேஸ் 15 டேஸ் கூட வச்சுக்கலாம். உங்கள் நம்பர் ஆஃப் ரோஸை பொறுத்து ஒரு நாளைக்கு எவ்வளோ ரோஸ் வருது அப்படின்ற இன்புட் டேட்டாவை பேஸ் பண்ணி நீங்கள் லிமிட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்தராக நீங்கள் பப்ளிஷ் பண்ணும்போது இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ பேராமீட்டர் நேம் இந்த மாதிரி, ஆக்சுவல் டேபிள் நேம் எண்டிங் வித் 1 நியூமரிக்கல் 1 கொடுத்துக்கோங்க. என்ன வேணால் கொடுத்துக்கலாம். பட் என்னை பொறுத்தளவு 1ன்னு கொடுத்திங்கன்னா ஈஸியாக ரிமூவ் பண்ணிட்டு போயிடலாம். நீங்கள் அடிஷ்னலாக வேறு ஏதாவது ஸ்பேஸோ இல்லை அண்டர்ஸ்கோர் அந்த மாதிரி வேல்யூஸ்லாம் கொடுத்திங்கன்னா ரிமூவ் பண்ணுறது கஷ்டம். திருப்பி எரர் அடிச்சுட்டே இருக்கும். ஓயாமல் நம்ம ரிமூவ் பண்ணி ரெஃப்ரெஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு பெட்டர் 1 கொடுத்துட்டிங்கன்னா ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே, இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் என்ன சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.